காலையிலே நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் காலையிலே மீன் குழம்பு வைக்க சொல்லி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதான் சமைச்சு நாங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டு வேலை செய்யறதுக்காக நான் கிளம்பிட்டேன். வெளியே போய் கூட்டலான்னு பார்த்தா நாய் எல்லா மண்ணையும் இழுத்து போட்டு வச்சிருந்துச்சு. இந்த வெயிலுக்கு எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியல போல. அதுதான் அந்த செடிக்குள்ள படுத்திருக்கு. வாயில ஜீவனுக்கு என்ன தெரியும். அந்த மண்ணெல்லாம் நான் ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டேன். சோ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி ஹேர் ஃபாலே ஆகலையா, எப்படிக்கா இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றீங்கன்னு. நான் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. அதுதான் இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர். இதுதான் நான் கன்சிஸ்டன்ட்டா ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். 1 டேக்கு இதை நம்ம ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ்மெரி வாட்டரை நம்ம ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா இது ரொம்பவே லைட் வெயிட், எந்த ஒரு ஸ்டிக்கினஸ்மே இருக்காது. இது இந்தியாஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட் அண்ட் இது 3 மடங்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது, அதுவும் 12 வீக்ஸ்ல. அண்ட் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விசிபிளான ரிசல்ட்ஸ் தெரியுது. என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேபி ஹேர்ஸ் எனக்கு growth ஆயிருக்குன்னு. பாருங்க, இந்த ரோஸ்மெரி வாட்டர் எவ்வளவு பாட்டில்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகாம இருக்கறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் தான் காரணம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பர்பிள் அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் வீடியோல டேக் பண்ணிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.